தமிழ் மக்களுக்கு வணக்கம். மீண்டும் கோகிலா அப்படின்ற மாதிரி மீண்டும் ஞானசேகரன். ஞானசேகரன் குறித்த தகவல்கள் மீண்டும் வரத் துவங்கி இருக்கின்றன. இவ்வளவு நாள் அமைதியா இருந்தது. இப்ப திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னாக்க, பள்ளிக்கரணை போலீசார், பள்ளிக்கரணை ஏரியா அந்த போலீஸ்காரர்கள் இப்பொழுது விழித்துக்கொண்டு ஞானசேகரனை மீண்டும் கைது செய்திருக்கிறார்கள். இந்த மீண்டும் கைது செய்வது அப்படின்றது என்னன்னா, ஏற்கனவே ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருக்கின்ற ஒரு நபரை மீண்டும் சென்று கைது செய்வது, வேறு ஒரு வழக்கில் கைது செய்வது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வழக்கில் 7 வழக்குகள், 7 திருட்டு வழக்குகள். பள்ளிக்கரணை ஏரியாவில் மட்டுமே 7 திருட்டு வழக்குகளில் இந்த ஞானசேகரன் தொடர்பில் இருக்கிறார் அப்படின்றத இப்போதான் காவல்துறை கண்டுபிடிச்சிருக்கான். அப்போ இந்த ஞானசேகரன் பள்ளிக்கரணை மட்டும் இல்லை, மாசு சாருடைய கைத்தடியாக இருந்த காரணத்தினால அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட, ஏன்னா சென்னையை தான் கூறு போட்டு பிரிச்சிருக்காங்கல்ல, பேட்டை ரவுடி சேகர்பாபு ஒரு 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 பக்கம், இந்த பக்கம் வந்து மாசு அப்படின்னு பிரிச்சிருக்காங்க இல்லையா, மாசு சார் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ மாசு சாருடைய ஆளுகைக்கு உட்பட்ட அந்த பகுதியில் ஞானசேகரன் மிக சுதந்திரமாக வலம் வந்திருக்கிறான். பாலியல் குற்றம் மட்டும் கிடையாது, அவன் எந்த வீட்டை பூட்டியிருந்தாலும் அந்த வீட்டை பூட்டை உடைத்து அவன் கழக பணியாற்றி இருக்கிறான் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. கழக பணின்னு கேட்குறீங்களா? ஆமாம், திமுகவுடைய ஆளாக இருந்தால் இதுதான் பண்ணுவான். அப்போது இந்த பல மாதங்களுக்கு முன்னர் நடந்த இந்த குற்றச்சம்பவங்கள் இன்றைக்குத்தான் காவல்துறையால் இது ஞானசேகரன் தான் செய்திருப்பான், அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பாலியல் சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த ஞானசேகரன் தான் செய்திருப்பான் என்பதனை இப்பொழுதுதான் இவர்கள் கண்டுபிடித்தார்களா? அப்போ இத்தனை நாட்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இத்தனை மாதங்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அவன் கட்சி கொடியை பொருத்திய காரில் வலம் வந்தான். அவனுடைய காரே, அது நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த தார் அப்படின்ற அந்த 14 லட்சமோ 16 லட்சமோ அந்த காரில் கட்சி கொடியோட கம்பீரமாக வலம் வந்தான். திமுகவுடைய மாநாடுகள் எல்லாம் கலந்து கொண்டான். திமுகவினர், அதுவும் மூத்த அமைச்சர்கள், அவன் இருக்கிற வீடே ஒரு குறுக்கு சந்து, மூத்திர சந்து. அந்த குறுக்கு சந்து, அந்த மூத்திர சந்துக்குள்ளே அவனுடைய வீடை தேடி அவனிடமிருந்து வாங்கி சாப்பிட்டார்கள் அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது. சோத்தை தான் தின்னாங்களா, வேறு என்னெல்லாம் பண்ணாங்க, வேறு என்னெல்லாம் இவன் சப்ளை பண்ணான்றதுலாம் நமக்கு தெரியாது. அதனால தான் நம்ம கேட்குறோம், யார் அந்த சார் அப்படின்ற கேள்வி நம்ம முன்வைக்கிறோம்னு சொல்கிறீங்க இல்லையா. எல்லோரும் யார் அந்த சார் என்ற கேள்வியை முன்வைத்தீர்கள், யார் அந்த சார் என்ற கேள்வியை முன்வைத்தீர்கள் என்றால், நாங்கள் யார் அந்த சார் என்ற கேள்வியை முன்வைத்ததற்கு காரணம் இதுதான். இந்த ஞானசேகரன் என்பவன் திருடு மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய அத்தனை கிரிமினல் ஆக்டிவிட்டியிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கு இருந்த தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு வண்டியில் ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி வச்சு, உணவகம் மாதிரி வைத்து அவன் அங்கே அதை வெளித்தோற்றத்திற்கு இதுதான் அவனுடைய தொழில் என்று காட்டிக்கொண்டு, அதற்கு பின்னர் மறைவாக இந்த வேலையெல்லாம் செய்திருக்கிறான். நைட் ஆனால் நைட் டியூட்டிக்கு போயிடுவான், கழக பணியாற்றுவதற்கு சென்று விடுவான். கழக பணி என்பது என்ன? பூட்டி இருக்கின்ற வீட்டையெல்லாம் உடைத்து அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் களவாண்டி வருவது. இந்த களவாண்டி வந்ததுக்கப்புறம் யார் கேள்வி கேட்க முடியும்? அவன் தான் மாசு சாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கான், மாசு சாருடைய ஆளுகையில் இருக்கான், மாசு சாருடைய காரை எடுத்துக்கிட்டு சுற்றுறான். அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் அன்றைக்கு கார் வரவில்லை, வேறு ஒரு கார் வந்திருக்கிறது. அது பிஎம்டபிள்யூவா இல்லை அவுடி காரா அப்படின்றதெல்லாம் நிறைய பேசப்பட்டது. அந்த கார் யாருக்கு சொந்தம் அப்படின்றத இது வரைக்கும் யாரும் வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இவங்க பொடி வச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் சொல்கிறாரு சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணல, இன்னொருத்தர் சொல்கிறாரு சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணுச்சு, ஆனால் சில இடங்களில் ஒர்க் பண்ணல அப்படின்ட்டு. இப்படி இவர்கள் மழுப்புவதற்கு காரணம் என்னவென்றால், இதில் ஒரு முக்கிய விவிஐபி சார் சிக்கியிருக்கிறார் அப்படின்றது தான். இப்போ இந்த ஞானசேகரனுக்கு ராஜ உபசாரம் நடைபெறுகிறது அப்படின்ற தகவலும் நமக்கு வருது. ஏன்னா புழல் சிறையில் நான் கிட்டத்தட்ட 7 மாதங்கள் இருந்த காரணத்தினால என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் எப்படியாக இருக்கும்ட்டு. அதாவது ஆளும் கட்சிக்கு எதிராக நீங்கள் பேசி அதனால் நீங்கள் சிறைக்கு சென்றீர்கள் என்றால் ஒரு கொலை குற்றவாளியை விட மோசமாக நீங்கள் நடத்தப்படுவீர்கள். ஏன்னா நீங்கள் அரசியல் குற்றம் செய்திருக்கிறீர்கள். அரசியல் குற்றம் என்றால் என்ன? இவர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்திருக்கிறீர்கள் அப்படின்றதுனால உங்களை ஒரு சாதாரணமாக ஒரு லைப்ரரிக்கு கூட போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே பொழுதுபோக்கு அதுவாகத்தான் இருக்க முடியும், வேற என்ன இருக்க முடியும்? சக குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள், குற்றவாளிகள் சொல்ல முடியாது, சக குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள், ரிமாண்டு கைதிகள், விசாரணை கைதிகளோட எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்க முடியும்? என்ன தான் பேச முடியும்?
நீ என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்றது எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்க முடியும்? அப்போது நமக்கு இருக்கக்கூடிய ஒரே பொழுதுபோக்கு என்பது என்னன்னா, இந்த புத்தகம் வாசிப்பது அப்படின்றது தான். அதுக்கு கூட அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் கொலை குற்றம் அப்படின்ற அதில வருவான் பாருங்க. அவனுக்கெல்லாம் வந்து ராஜ மரியாதை இருக்கும். அவனுக்கு ராஜ மரியாதை என்பதை விட அவன் அனாயாசமா போவான், வருவான், எல்லாம் பண்ணுவான். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் நம்மை பார்த்து ஏளனம் செய்வார்கள். என்னண்ணே நீங்க ஸ்டாலின பேசாம இருந்தீங்கன்னா நீங்க வந்திருப்பீங்களாண்ணே? இந்த பாருங்க நான் பாருங்க 2 ஆள போட்டு தள்ளிட்டேன். 80 நாள்ண்ணே 80லேருந்து 90 நாள் நான் பெயில் வாங்கி போயிடுவேண்ணே. இப்படித்தான் சட்ட பரிபாலனம், நீதி பரிபாலனம் இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஞானசேகரனுக்கு வருவான். இப்போ என்னுடைய கேள்வி, பள்ளிக்கரணையில மட்டுமே 7 இடங்கள்ல புகுந்து கொள்ளையடித்திருக்கிறான் அப்படின்றத இன்னைக்கு தான் நீங்க தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா, மற்ற இடங்கள்லாம் எவ்வளோ நடந்திருக்கலாம்? இன்னும் எவ்வளவு பாலியல் குற்றச்செயல்கள் அவன் வந்து அரங்கேற்றிருக்கலாம். சுதந்திரமாக அவன் வலம் வந்திருக்கிறான் அப்படின்னும் பொழுது, அதுவும் யார் அந்த சார் அப்படின்றதுக்குள்ளே நீங்கள் போகவே மறுக்கிறீர்கள் அப்படின்ற நிலையில், அவன் எவ்வளவு, அதாவது ஒரு சாதாரண ஒரு பதவியில் இருக்கக்கூடிய கட்சி பதவியில் இருந்திருக்கிறான். அதையும் மறுக்கிறார்கள் இவர்கள். உண்மை அது கிடையாது. உண்மை என்னன்னா, இவன் கட்சி பதவியில் இருந்திருக்கிறான். ஒரு சாதாரண கட்சி பதவியில் இருந்தவன் திமுக கட்சி பதவியில் இருந்து திமுக மாநாடுகள் அட்டன் பண்ணி திமுக நபர்களுடன் உறவாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரண நபரை இத்தனை குற்றச்செயல்களை செய்ய முடியும் என்றால், மேலே மேலே போகும்பொழுது எத்தனை குற்றச்செயல்களை இந்த நபர்கள் அனாயாசமாக செய்து கொண்டிருப்பார்கள்ன்றது பாருங்கள். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், உங்கள் தெருவில் திமுகவினர் வருகிறார்கள் என்றால் உஷாராக இருங்கள். அப்போ நீங்கள் தமிழ் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நான் சொல்கிறது 1980கள் 70கள் 80களில் வரக்கூடிய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, இந்த கொள்ளையர்கள் குதிரையில் வருவாங்க. அவங்க இந்த திருப்பக்கம் வராங்கன்னொன்னே எல்லோரும் கதவை டமால் டமால் டமால்னு சாத்துவாங்க. அந்த மாதிரி திமுககாரன் வரான்னா கதவையெல்லாம் டமால் டமால் டமால்னு சாத்துங்க. ஏன்னா அவன் எதை எடுக்க வருவான்னு நமக்கு தெரியாது. இவனுங்க வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தது என்னென்னா, உன் காதில் கழுத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு போய் அடகு வையே, நான் மூட்டு தரேன் அப்படின்னு புழுகி வந்தாங்க ஆட்சிக்கு. வந்ததுக்கப்புறம் காதில் கழுத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போகிறானுங்க. அதுவும் யார்? காவல்துறை அதிகாரி, பெண் அதிகாரி. அது பெண் அதிகாரி பாவம், அவன் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க, சர்வீஸ் முடிச்சுட்டு, டியூட்டி முடிச்சுட்டு. அவங்களுடைய செயினை பிடிங்கிட்டு போகிறான் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. கண்டிப்பாக அது திமுககாரனாக தான் இருந்திருப்பான். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ துணிச்சல். இங்கே முழுவதும் கட்சி முழுவதும் இருப்பது ஞானசேகரன்கள் தான். இல்லை, அடுத்த ஒரு கதை நடந்திருக்கு, அதையும் சொல்கிறேன் நான். ஏன்னா மாசு சாரை பற்றி பேசும்போது அவருக்கு போட்டியாக இருக்கக்கூடிய இந்த பேட்டை ரவுடி சேகர் பாபு சார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவனுடைய உறவினர் ஒரு தகராறில் ஈடுபட்டிருக்கிறான் எங்கள் பார்க் ஹோட்டல் பக்கத்தில் ஒரு 3 நாட்களுக்கு முன்னர். அப்போது ஒரு இளைஞர் வந்து மெரின் இன்ஜினியரிங்கில் இருக்கார், மெரின் இன்ஜினியராக இருக்கார். அவர் வந்து ஒரு கப்பலில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் விடுமுறைக்காக வந்திருக்கிறார். வாய் வார்த்தை தகராறுலையோ அல்லது முன்னு விரோதமோ ஏதோ ஒன்றுத்தில் ஒரு கம்பி எடுத்து அடிச்சிட்டான். அடித்ததில் அவன் கண்ணு போயிடுச்சு. இப்போ அவரால் போய் அந்த பணியை செய்ய முடியுமா? மரீன் இன்ஜினியர் அப்படின்றது கப்பலில் வேலை செய்ய வேண்டிய பணி, அந்த வேலை போயிடுச்சு. இப்போ அவர் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான் என்னென்னா, நான் போய் புகார் கொடுக்குறேன் காவல் நிலையத்தில். காவல் நிலையத்தில் புகாரை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சேகர் பாபுக்கு உறவு முறை இதை செய்தவன், இந்த பேட்டை ரவுடி சேகர் பாபுக்கு உறவு முறைங்கிற காரணத்தினால அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போது சேகர் பாபு என்ன சட்டத்திற்கு அப்பாற்பட்ட ஒருவனா? இவன் இன்றைக்கு அமைச்சர், அவ்வளவுதானே. அப்போது சட்டத்திற்கு அப்பாற்பட்டு இவன் செயல்படுகிறான். இவன் தனி ராஜாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறான் என்றால் இது என்ன எடுத்துக்கிறது? நீங்கள் சாமானியன், அதாவது இந்த மெரின் இன்ஜினியர் என்பவன் ஒரு இளைஞன், அவன் ஒரு சாமானியன். ஐஏஎஸ் அதிகாரிகளே இவனால் துன்புறுத்தப்படுகிறார்கள் இந்த பேட்டை ரவுடி சேகர் பாபுவால். குமரகுருபரன் முன்னாடி அரசு கேபிளில் இருந்தார், அவர் ஐஏஎஸ் அதிகாரி. உதவாநிதி வந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அவர் முன்னாடி போய் வரவேற்றுட்டாராம். அதாவது சேகர் பாபுக்கு முன்னாடி இவர் போய் வரவேற்றுட்டாராம். உடனே இவன் கூப்பிட்டு சேகர் பாபு கூப்பிட்டு குமரகுருபரனை மிக மிக மோசமான தரக்குறைவான வார்த்தைகளை திட்டினதோடு இல்லாமல், அவன் வருவான்னு நீ முன்னாடி போவியா? யார் அவன்? இவன் உதவாநிதியே சொல்கிறாப்புல. யார்? இந்த சேகர் பாபு. அப்போ சேகர் பாபு என்ன உதவாநிதிக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சக்தியா? அப்போ இங்கே ஐஏஎஸ் அதிகாரிகள் மத்தியிலேயே குமுறி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இன்னொரு கூத்து நடந்துக்கிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் 3 நாளைக்கு முன்னாடி, நான் 2 நாளைக்கு முன்னாடி மாரிதாஸ் அவர்கள்ட்ட கூட நான் சொன்னேன், இது கொஞ்சம் என்னென்னு பாருங்கள், நிறைய விஷயங்களை நீங்கள் தோண்டி எடுத்து வெளில கொண்டு வரீங்க, இதையும் வெளில கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா, சிஎம்டிஏ
இந்த சிஎம்டிஏயில் இருக்கக்கூடிய நிதி, சிஎம்டிஏக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதி இவனுடைய துறைக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரே காரணத்துக்காக இவன் என்ன பண்ணுறான்னா, வடசென்னை மேம்பாட்டு நிதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஎம்டிஏக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எல்லாத்தையுமே அங்கே டைவர்ட் பண்ணுறான். டைவர்ட் பண்ணி இந்த வடசென்னை மேம்பாட்டு நிதி அப்படின்றத மேம்போக்காக விளம்பரத்திற்கு ஒரு சில திட்டங்களை மட்டும் அறிவிச்சிட்டு மற்றது எல்லா பணத்தையும் சுருட்டி வச்சுக்கிறான் அப்படின்ற குற்றச்சாட்டையும் அதிகாரிகள் ஸ்டாலின் வரை எடுத்து சென்றிருக்கிறார்கள். எந்த நடவடிக்கையும் இல்லை. பொம்மையிடமிருந்து என்ன எதிர்பார்க்க முடியும்? அவன் உதவாநிதியே வண்டவண்டையே திட்டுறான். இதுதான் இன்றைய தமிழ்நாட்டின் நிலை. ஞானசேகரனுக்கு ராஜ உபசாரம் வழங்கப்படுகிறது. எங்கே? பெருள் சிறைக்குள்ள. எப்படி செந்தில் பாலாஜிக்கு எல்லா உபசாரமும் வழங்கப்பட்டதோ அதே உபச்சாரங்கள் அங்கே இவனுக்கும் வழங்கப்படுகிறது, ஞானசேகரனுக்கும் வழங்கப்படுகிறது. யார் அந்த சார் என்பது கடைசி வரையில் வெளியே வராது. ஏனென்றால் வழங்குவதே அந்த சார் தானே. அப்போது இங்கே ஞானசேகரன்கள் துணிச்சலாக வலம் வருவார்கள். திமுக கவுன்சிலர்கள் அல்லது திமுக பெண் கவுன்சிலருடைய புருஷன்கள் இவர்கள் எல்லோருமே சுதந்திரமாக வலம் வருவார்கள். அவர்கள் தேவையானதை எடுத்துக்கொள்வார்கள். அதற்கான முழு அனுமதியை, லைசன்ஸை நம்ம வழங்கியிருக்கிறோம். 5 ஆண்டுகளுக்கு நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். தமிழகத்தை எப்படி வேண்டுமானாலும் கூறு போட்டுக் கொள்ளலாம். யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏனென்றால் அந்த குடும்பத்திற்கு செல்ல வேண்டிய கப்பத்தை அவர்கள் கொடுத்து விட்டார்கள் என்றால் வேறு யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. இப்போ இன்றைக்கி 7 வழக்கில் மட்டும், ஏன்னா 7 வழக்குன்னு சொல்கிறேன்னா, பள்ளிக்கரணை காவல்துறையுடைய அந்த காவல் நிலையத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் மட்டுமே 7 வழக்கு, அதுவும் வெளியில் வந்த 7 வழக்கு. வராமல் எத்தனை வழக்கோ. இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவி மட்டும் வெளியே வராமல் இருந்தால் இன்னும் எத்தனை மாணவிகள், இல்லை இதற்கு முன்னர் எத்தனை மாணவிகள் நமக்கு தெரியாது. அது மாதிரி தான் இதுவும் புதைந்து போகும். இதுதான் திமுக. ஸ்டாலின் சொல்வார்ல, இதாண்டா திமுக, இதான் திமுக, இதுதான் திமுக. இதற்காகத்தான் நீங்கள் வாக்களித்திருக்கிறீர்கள். அதனால் இதை நாம் அனைவருமே, இவர்களுக்கு வாக்களிக்காதவர்களும் சேர்த்து அனுபவிக்க வேண்டும். இது நம்ம தலைவிதி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.